Hi friends, hello எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து KFC chicken வந்து பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஸோ டேஸ்டி ஸோ ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க பண்ண போகலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் வாங்கியிருக்கோம். உங்களுக்காண்டி லெக் பீஸாக கடையில் சண்டை போட்டு வாங்கியிருக்கேன். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணுவோம். ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிப்போம். நல்லா வாஷ் பண்ணால் தான் அந்த கறியோட ரா ஸ்மெல் போயிட்டு நல்லா க்ளீனாக வரும். கோழி ரெடி, வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம அங்கங்கே கீரை போகிறோம் லைட்டாக. எதுக்குன்னா அப்போ தான் அந்த நம்ம போட போகிற மசாலா நல்லா உள்ளே போய் அது டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் வரும். அவ்வளோதான், கறி நல்லா கீறியாச்சு. இப்போது அடுத்து நம்ம KFC மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு எடுத்துருக்கோம். ஒரு 200 கிராம் மைதா மாவு போட்டுக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளோரு, சோள மாவு கொஞ்சம், ஒரு 4 ஸ்பூனு, மிளகாத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், ரொம்ப வேணாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு போட்டுக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ண சிக்கனை வந்து சேர்க்க போகிறோம் இந்த மாவில். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஒரு 10 லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். இப்போது இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முட்டை சேர்க்க போகிறோம். ரெண்டு முட்டை ஊற்றுவோம். லெமன் ஊற்றிப்போம். ஒரு முழி எலுமிச்சையும் ஊற்றுறேன். இதில் புழிஞ்சிக்கிட்டு அப்புறம் ஊற்றுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் மூடி ஊற வச்சுருவோம். இது இப்போ மூடி இருக்கட்டும், 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம போய் அடுப்பு ரெடி பண்ண போகலாம் வாங்க.
ஓகே, கீழே ஒரு அட்டை ஏதாவது வச்சுட்டு கற்பூரம் கொஞ்சம் வச்சு பற்றி விடலாம். விறகு வைக்கலாம். அப்போ இப்போ அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. நம்ம பொரிக்கிற பாத்திரம் வச்சிடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா நிறையா ஊற்றினா தான் கறி நல்லா பொரியும். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறியிருக்கு. எண்ணெய் சூடானோனையும் பொரிக்க வேண்டியதுதான். எண்ணெய் சூடாச்சுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இதில் சிக்கனை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பொரிக்க போகிறோம். அதனால் ஓட்ஸ் வந்து நல்லா அந்த கலர் வரும்ல, கேசி கலர், அதுக்காண்டி ஓட்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ சிக்கனை வந்து அதில் மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு சிக்கனை போடுறேன், அப்படியே பிரட்டுறேன். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி போடுறேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட வேண்டியதான். நம்ம ஸ்லோ ஹீட்டில் பொரிச்சாதான் அது நல்லா பொரியும். ஃபுல் ஹீட்டு வச்சோன்னா அது சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே பொரித்து ரொம்ப நேரம் வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் ஸ்லோலே பொரியட்டும். அடுத்த சைடு பிரட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம மிச்சம் இருக்க கறியையும் அதே மாதிரி பண்ணி பொரிச்சிட வேண்டியதான். இப்போ வந்து எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பர். அப்படியே கேஎஃப்சி சிக்கன் வந்து எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி கறியில் நல்லா வெள்ளையாக இருக்கும். நீங்கள் கேஎஃப்சியில் சாப்பிட்ருந்தா தெரியும். அதே மாதிரி நம்ம வெள்ளையாக நல்லா இருக்கா. டேஸ்ட்டும் சூப்பர், காரம் ஓவரால, உப்பு சூப்பர், எல்லாமே சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களோட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.